சார் ரெடியா சார்? ஓகே ஷாட் ஓகே. ஓகே போலாமா சார்? ரெடி ரெடி ரெடி. சல் சூடத்தை போறதுப்பா நீலகண்டே. சூடம் போடுறியா அக்கினி சட்டி எடுக்கிறியா? டாக் ஓகே சார் போறதுல சார் போறியாச்சா? ரெடி சார்? ஓகே ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன். ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி அத்வானி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரைவாணி சொக்கநாதர் மனம் மகிழு மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழு மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டியராஜகுமாரி அம்ப சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுவரம் தர வேண்டுவரம் தர இன்னும் மனம் இல்லையே வேத நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி அம்மா வணக்கம் கும்புறோம்ங்க. வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையனால் கண்ணீர் பணிமில் கணித்து விநாயகனே தீபவனே விநாயகனே தீபவனே வேடமுகத்தோனே ஞான முதல்வனே வேடமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே தீபவனே குணாநிதியே குருவே சரணம் குணாநிதியே குருவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே தீபவனே உமாவதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே பணமோ வந்தாய் உமா
பைரவியே பட்டுன்னு வரத எக்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பத மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத முண்டை கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கனை உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா வேப்பிலைய இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி வேண்டி வேண்டி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி கள்ளத்துல அழகு வேல் குத்தி அம்மா அழகு குத்தி பால் குடங்கள் எடுத்த அந்த பழைய முகத்தை பாரே பாரே அம்மாடி முட்டை பால் குடக்கு தந்தா சுத்த மீன் படைய வச்சா கட்டு கட்டி தாடிய நீ காவு கட்டு நிற்கிறியே எம்மா பத்து நீங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா விட்டவளே மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு புட்டா சூடாத்த நீரேது காளி நீ மீனாட்சி அம்மா அம்மா கற்பூர தீபமேத்தி கைவிளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவது உன்னினந்தா அடி சத்தியம் பண்ணு பக்தரை காக்க என்னிட வந்து சத்தியம் பண்ணு முரண்டு பிடிக்காத முட்டை கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கனை உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா
சரியா போச்சு. ஏன் நீ பயப்படுற? ஒன்றும் செய்ய மாட்டேன். மை செட்டு உள்ளூர் செட்டு சூப்பர். அனுச்சியாவா? ஓனர் யாரு? ஒரு 1000 ரூபா விடுவேன். நல்லா நீ நல்லா இருந்தாதே நல்லா இருக்க முடியும். சும்மா விளையாட்டு கேட்பேன். வானே சும்மா உட்காரு. நான் 3 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அருமையான கூட்டம். அது என்ன சொன்னாலும் பைக்கை ஏப்பா அப்படி நிப்பாட்டிய? இடம் என்னது? இடம் பத்தலையா? நீ தான் நிறுத்திருப்ப. இடம் இல்லைன்னா இதில் கூட நிறுத்து நிப்பாட்டு. சொல்யூஷன் வச்சு விட்றேன். கோட்டம் பார்த்து விட்றேன். நீங்கள் ஏன் 4 பேர் நிற்கிறீங்க? பாக்க தள்ளி விட்டு போகலாம்ண்ணா. வாங்க ப்ரோ உட்காருங்க. இன்னைக்கு எவனாவது இடியப்பம்னு சொல்லு. ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்லக்கூடாதுப்பா. நேற்று நாடகத்தை கெடுத்துக்கிட்டாங்க இடியப்பம்னு. காலையில் என்னைய பேசவா? எம்கேஆர் நாடகத்துக்கு வந்தார். கடைசி வரைக்கும் இடியப்பம்ட்டாங்க. இடியப்பம் அவிச்சாங்களா இல்லை அடுப்பு எரிஞ்சான்னு இது வேறு வைக்கிறது. ஹலோ பாட்டை பாடிக்கிறோமா? சாமியை நிப்பாடிக்கிறோம். எக்கோ இங்கே சிங்க சூப்பர். மைஜர் சூப்பர். எந்த கவலையும் படாத. ஏன் தொகையை குறைச்சி பேசுனேன்? உள்ளூர் இன்னும் ஆந்திராவில் போய் மைசெட்டு போட்டு போலப்போ இதோட சொன்ன சோரில் சாமி வரல முண்டை வெதர் மாட்டிக்கிருச்சு. எப்படில கரெக்டாக கண்டுபிடிச்சேன்? ஓட அதக்கும் போதே தெரியும்டா. ஹலோ கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. ஏத்தாய் தலையில் பூ வச்சிருக்க ஆத்தா ஒன்று உட்காரு இல்லை வீட்டில் போய் படு. போற விரி கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பக்கத்தூர் வந்த ஆளு வந்து கூடிருச்சா என் அண்ணானே. தம்பி என்ன பாடுறேன்னா அதை வாங்கி பாடுங்க. அதானே பாடுறேன். மொட்டை நாக்குன்னா நாக்கை வளைச்சிட்டு வந்து உட்காரு. பக்கத்தூர்ல வந்த ஆளு வந்து கூடிருச்சு. பக்கத்தூர்ல இருந்து ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. பக்கத்தூர்ல இருந்து ஆளு வந்து கூடிருச்சா என் அண்ணானே. எந்திரிச்சு வீட்டுக்கு போட கண்டாளி மனை கூட பிறந்துட்டேன். மயிறு மாதிரி பாடுறேன். பக்கத்தூர்ல வந்து ஆளு வந்து என்ன பாடுற? லாலி ஓகேலா அப்படி நான் நாக்கு சுத்தம் இல்லைன்னா அவனை ஒரு நக்கு நக்கிக்க மண்டேல வேற கம்மா முக்குளிப்பேன் மாதிரி இப்படி இருக்கிறேன். ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடர் அந்த பொட்டலில
கை தட்டியிருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லி சொல்லி கை தட்டுறது தான் தமிழனுடைய பண்பாடு. எங்கன்னா ஒன்றுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னா அங்கனதே 800 பேர் சிப்ப கல்விக்கு தெரிவேன். செவத்தை சாச்சி விட்டு போயிடுவாங்க. பேசும்போது சுலவாக இருக்குது. ஏன் வீட்டில் பஞ்சாயத்தா? வாலியம் வைங்க ப்ரோ, கண்ணார்னு கேட்கணும். உன் செட்டை பேரேற்றி விடத்தே நான் வந்திருக்கேன், சும்மா கிடையாது. பேமெண்ட் அதிகம். விழா கமிட்டி வாங்கப்போ. சிரிச்சுக்கிட்டே வரையேன், சிரிச்சுக்கிட்டே வரையேன்ட்டேன். பார்த்த மகிழ்ச்சி. ஆமாம், பார்த்த மகிழ்ச்சி. வெரி குட். ஹலோ. எங்களது 8 நாள் கிராமத்திற்கு வருகை இந்த அண்ணனுக்கும் மற்றும் பக்கத்தூர் கிராம மக்களுக்கும் எங்களது வரவேற்பை வரவேற்கிறோம். இப்பொழுது எங்களது கிராமத்துக்கு வருகை தந்த விருந்தினர்களை பொன்னடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். முதலாவதாக திருமங்கலம் காவல்துறை உயர்திரு சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமாஞ்சோலைன்னு சொன்னவர் திருமங்கலம். பார்த்துக்க, நாளைக்கு ஏதாவது கேஸானே என்னை சொல்ல விடு. காவல்துறை ப்ரோ மைண்டில் ஏற்றிக்கங்க இந்த பையனை. முதல் முறையாக ஸ்டேஜில் ஏறேன், கொஞ்சம் தடுமாற்றம். இல்லாட்டாலும் 6 அடிச்சு தானே இறங்குவேன், நமக்குள்ளே இருக்கட்டும். உயர்திரு காவல்துறை சாய்பு ஆய்வாளர் அவர்களை சார்பு சாயிரா சார்பு சார்பு ஆய்வாளர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக மின்சாரத்துறை உயர்திரு வயர்மேன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வயர்மேன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. வயர்மேனை பார்த்துக்கங்கப்பா எல்லாரும். போஸ்ட் மரம் ஏறியா இல்லை வேற எங்கிட்ட மரம் ஏறியா? ஆள் இழைச்சிருக்கியா என்ன? இப்போ இந்த ஏரியாவை விட்டு உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஒரு போஸ்ட் மரம் ஏறினா 300 ரூபா இல்லாமல் ஏறாத. வாங்கு, உனக்கும் குடும்பம் இருக்குல்ல. சாமி, ஊர் கிராமத்து பொதுமக்களுக்கு, விழா கமிட்டியாளருக்கு, இளைஞர் அணிகளுக்கு நன்றி நன்றி. வீட்டு போனால் கரெக்டாக சொல்லணும். வா, உன்னை யார் இப்போ பேச சொன்ன? அடுத்தபடியாக பேசாத, கண்ணு மட்டும். எங்கள் அண்ணன் எஸ்பி நத்தம் லிங்கப்பாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு? சிற்பி. சிற்பி ஐயா வாங்க. எஸ்பி நத்தம் சிற்பி ஐயா வாங்கய்யா. கல்லை பூராம் சிலையாக்கி மனிதர்களை வணங்க செய்வது சிற்பி தான். பிரம்மனுடைய படைப்புவர்கள்லாம் வாழ்த்துக்கள் சிற்பி ஐயா. அவருக்கு இடம் விடுங்கப்பா. வானே வானே வானே. எஸ்பி நத்தம் சிற்பி லிங்கப்பாண்டி அவர்களுக்கு சிவசூரியம்மன் பங்காளி சார்பாக பொன்னாடை போட்டி மோதிரம் அணிவிக்கப்படுகிறது. சம்பளத்தில் கூலி கொடுக்காம இது சைடாக அடிக்கிறது. மோதிரம் வாங்கிக்க சிற்பி அண்ணே. எங்களது சிவசூரியம்மன் பங்காளி சார்பாக மோதிரம் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. தொலைச்சு போடாத. நன்றி. அடுத்தபடியாக எங்களது அனிசியா ரேடியோஸின் உரிமையாளர் முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இதெல்லாம் செட் பண்ணி வச்சால தானே 4 பேர் கத்தும் போதே கண்டுபிடிச்சிருவேன். மை செட்டுக்கு தங்கம் சூப்பர். மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்துகிறோம். அனிசியா ரேடியோஸின் உரிமையாளர் முருகன் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு பொன்னடை போத்தி எங்களது கிராமத்தை சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய 8 நாள் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எனது அனிசியா ரேடியோ சார்பாக நன்றியை தெரிவித்துக் மிக்க நன்றி. அடுத்து பந்தல் அமைப்பாளர் அழகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒட்டையை பிரிச்சுட்டு போக சொல்லி என்ன ஒட்டா? பந்தல் அமைப்பாளர் அழகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு துணியை மட்டும் கட்டி வச்சுட்டு ஜோலியை முடிச்சு விட்டிய. கொட்டைக்கு இவ்வளோ ரசிகராக்க யாரு? அவன் என்னடா சொல்கிறேன்? என்ன தம்பி சரக்கு வேணுமா? மாமா வேமா வாங்க. ஆமாவா? நம்ம மாமாவா? ஆமாண்ணே நம்ம மாமா. அது பூராமே ஒரு மாதிரியா முகம் வாடுதடா.
நினச்சிட்டிய எல்லாரும். இப்பொழுது மாமா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி எங்களது கிராமத்தின் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. மதினிய நம்ம தோடமாறே பருப்பு கடைஞ்சு நல்லா இருக்கு. அப்படி மாடு புடி மாடு. அடுத்தபடியாக எங்களது எட்நாளி கிராமத்துக்கு வருகை தந்த அண்ணன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணா மிக்க நன்றினே. அடுத்து எங்களது சிவசரி அம்மன் கோவில் கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த பிஎம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் பெரியபாள அவர்களுக்கு அவர் மைனுத்துறர் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எம்கேஆர் பயலுகடா கொடூரமா பாபா லைன்ல சரியா இருக்கணும். உளுந்தவடையோட சொன்னையா வணக்கண்டா உள்ள பாண்டா பாண்டா மயிறு. எங்களது எட்நாளி கிராமத்துக்கு வருகின்ற நமது அருகில் உள்ள கிராமத்து மக்கள் அனைவர்களும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். ரொம்ப நன்றி வணக்கம். அரிசி எடுத்துட்டு வந்தேன். அரிசி சரி நீ போய் அங்கிட்ட உட்காருங்க. அப்போ உள்ள பொம்பளைகளுக்கு பாதுகாப்பாக இருங்க. யாராவது போட்டிருக்கியா? ஆள் போடணும். ஏன்னா பால் கவச்சிக்கு வருவாங்க. அந்த பிள்ளை பிள்ளை வத்துன்னு 30 சொல்லலை. எம்புட்டு காசு வச்சுருக்க? ஏன் இந்தா காலையில் அதை குறைய போட்டு பாடு. ஏன் வாசிங்க புறவுக்கு பொன்னாடி ஓத்தி கௌரவப்படுத்திய 8 நாளி இந்த சிவசூரியம்மன் கோயில் கும்பிடக்கூடிய பங்காளிகளுக்கும் 8 நாளி கிராம பொதுமக்களும் குறிப்பாக வெளியூர்லேருந்து 2 வீலர் பைக்கை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் வந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். எனது அருமை மாப்பிள்ளை திரைப்பட நடிகர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது சார்பாக கைத்தறி அடையாது. மைக்குடி பேர் என்ன? மைக்குடி பூசாரி முத்தையா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன மாப்பிள்ளைன்னா டெய்லி பெரிய தலை அயநாட்டு அதிபர் ட்ரம்மு. நான் ஒரு நாளைக்கு 1,00,000 பேரை பார்க்குறேன். இந்த துண்டு இருக்குது. அதுக்கு 100 ரூபா கொடுத்தா விட ஏழை வேலைக்கு உதவி செய்யலாம். ஏன் தம்பி தம்பி ஏன் இருப்பா, உன் அன்பு போதும், உட்கார. நான் செய்கிறேன்டா, உட்கார உட்கார உட்கார. ரொம்ப நன்றி தம்பி. அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும். மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ஒரு மாற்றம் இல்லை. துண்டை போடுறியே, துண்டை போட்டால் வெள்ளை துண்டு கலர் துண்டுனா இங்கே அன்பாளத்துக்கு வயசான ஆளுக கட்டி குளிப்பாங்க. இந்த சால்வையை கட்டி குளித்தா மசூரோட பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிடக்கு. திருப்பி கத்திரிக்கோலை வச்சு வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்குது. எதனை வெட்டி எடுக்க போகிற? பிரதர் தம்பி சைட் பார்வோட தான் பேசுவேன், பொழந்துருவேன். பேர் அன்பு கொண்டு துண்டு வேணாம்னு இப்போ தானே சொன்னேன். சால்வை எதுக்கு? எனக்கு போடவே கூடாது சால்வை. எதுக்கு இது சால்வையெல்லாம்? 10,000 சால்வை இருக்குது அன்பாளையத்தில், வேணா எடுத்துகிட்டு போங்க. ₹100. நன்றி. மைக்குடி கிராமத்தார்களா? முத்துநிலையம் சார்பாக பொன்னாட நன்றி. அன்னைமைய நன்றி நன்றி நன்றி. இந்த மேலே யாராவது சால்வை கொண்டு வா, மணிக்கட்டையோட ஓடிக்கணும். காசு கொடுத்தா யாராவது ஏழை வேலைக்கு உதவி செய்யலாம். சால்வை என்ன பெரிய சால்வை? பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான என் பாச தமிழ் உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுக்குற ஒவ்வொரு ஆளையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். எம்கேஆர் அதே மாதிரி அன்னை திரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற பொங்கல் பண்டிகை வந்தால் பானைகளை பொங்க வச்சா எங்கள் அப்பத்தா பட்டுக்கிழவி. ஆனால் இப்போ பூரா குக்கர் தான். குக்கரில் பொங்க வச்சு விசிலை அடைச்சிக்கிட்டு மட்டார்னு வெடிச்சு உங்களை வச்சு என்ன பண்ண? பொங்கலை எப்படி வைக்கணும்னா பொங்க பானையில் வைக்கணும். அதே மாதிரி அரிசி மாவில் கோலம் போடணும். ஏன் அரிசி மாவில் கோலம் போட்டாங்க அந்த காலத்தில் கிழவிகள்லாம்? அந்த எறும்பாகப்பட்டது அந்த அரிசிகளை எடுத்துக்கொண்டு தன் குடும்பத்தோட பசியை போக்குமா. அப்போ எந்த வீட்டிலேருந்து அந்த அரிசி துகள்களை எடுத்துகிட்டு வந்துச்சோ அந்த குடும்பத்தை வாழ்த்துமா அந்த எறும்புகள். அதனால தான் அரிசி மாவில் கோலம் போட்டாங்க. இப்போ யார் போடுறா? பூரா கெமிக்கலில் அடைச்சிக்கிட்டு தத்தண்டி ஊதாங்குலைகளை அடைச்சிக்கிட்டு உருட்டி விடுது. இதே கோலம். காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறவங்களை அத்தனை பேருக்கும்
இந்த இரவு நேரத்திலே எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இது நாடக கலைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. நானோ மருதமணியோ பெரிய ஆள் அல்ல. நாடக கலை ஒன்று இல்லை என்றால் நாங்கள் வந்திருக்கிற மாட்டோம். இந்த நாடக நடிகர்கள் அத்தனை பேரும் தான் பெரியாள். இன்றைக்கி நாடகத்துக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா அந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எதுக்கு செல்லை திறந்தாலே நாடகம் பார்க்கலாம். இரவு நேரத்தில் உங்கள் பணியெல்லாம் விட்டுவிட்டு தூக்கத்தை முழிச்சு பார்க்குறீங்கன்னா உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் பெரிய விஷயம். ஆயக்கலை 64 கலை இருந்தாலும் அழியா கலை நாடக கலை. இதுவே ஆடலும் பாடலாம் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோதான். 3 அடி சட்டி தான். 3 அடி சட்டி நமிதா மல்ல மருதமலைன்னா பூரா மலை கிளம்பிடுவேன். இங்கே அப்படி கிடையாது. 2 பொம்பளை தான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பூளை தள்ளி படுத்து கிடக்கு. ஒவ்வொரு பொம்பளையும் தேன்றாட்டு கிடச்ச மாதிரி 2 பொம்பளை தான். அதில் வள்ளி வந்து நல்லா உடல் வாகு, நல்லா பாடும், நல்லா பேசும். டான்ஸை பார்த்தீங்கன்னா டெல்லி கிரு மாடு மணிக்கு 100 லிட்டரு கிடக்கும். அதுக்காக யாரும் சட்டியை தீட்டு உள்ளே போயிடக்கூடாது. பேச்சுக்கு சொல்லுவேன். நல்லா லகுடு பொம்பளை தான். இலச்சையும் உருட்ட முடியாது. கடப்பாறை 2 நெளியும். தொட மட்டும் 70 கிலோ. சத்தியமாக தான் உண்மை. ஏன்னா இப்படி பிள்ளையே தான் நல்லா குளிர்காய் இருக்கு. நல்லா இருக்கும். வாடா உன்னை யாரா வர சொன்னா ஜவல்பட்டி கண்ணா. திருப்பதி போயிட்டு 16 ஓட்டா அனுப்பிவிட்றேன். எனக்கு திருப்பதியை பார்த்தது இல்லையா? திருப்பதி ஏழுமலையும் அத்தனை கடவுளுக்கு போவதை விட வீட்டில் இருக்க பெத்த தாயை வணங்கு. பெத்த தாயை தான் உண்மையிலே கடவுள். ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலையும் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. நாங்க இருமுடிய தலையும் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டோம் வரோம். அங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். மாலைகளை போட்டுக்கிட்டோம் வரோம். சபரிமலை மணிகண்டன பக்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராணிமலை வரகுமலை அஞ்சுமலை. கொல்லிமலை விராடிமலை விறகுமலை அஞ்சுமலை. கொல்லிமலை ஏ ராணிமலை ஏ வரகுமலை ஏ அஞ்சுமலை. அஞ்சுமலை பாருங்க அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க. நீங்க அஞ்சுமலை பாருங்க அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகனுக்கெல்லாம் மாலை ஓட்டுறது முதல்ல ஒரு கிராமத்தில் 500 பேர் 600 பேர் உட்காந்து மந்தையில் உட்காந்து ஒரு பந்தலை போட்டு பஜனை பாடுவாங்க. இன்னைக்கு மாலை ஓடுற ஆளெல்லாம் குறைஞ்சு போனீ. இந்த நீ ஒரு ஆள் போட்டால் போதும். உனக்கு என்னதான் பிரச்சனை? எத்தனை தலைவர்கள் எப்படி வந்தாலும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் ப்ரோ. குடும்பம் முக்கியம். இந்த நாடக கலையாக இதாக இருந்தாலும் வெறி கொண்டு தெரியக்கூடாது. நாளை காலையில் நீ போய் கூலி வேலை பார்த்தாத்தே உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கிட்னி அடகு வச்சு தலைவன்ட்ட போய் கொடு. என்ன தலைவன் உள்ளே வந்து பாடா படுத்துற, பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துற. 20 தடவை வர்றிய தலைவான்ட்டு. அவன் மருதமணி ஏற்கனவே கால் பெண்டு வந்து படுத்து கிடக்கேன். அவனை போட்டுக்கிட்டு அமுக்குற சகிலாக அமுக்குன மாதிரி. என்ன விஜயம் வருது? ஏன்னா இவ்வளோ அவுட்டரில் இவ்வளோ தூரத்துக்கு போட்டதுக்கு உங்கள் ரொம்ப நன்றிண்ணே. எந்த மைச்சட்டாக இருந்தாலும் இவ்வளோ தெளிவாக போட முடியாதுண்ணே. சூப்பர் அண்ணே. கரண்ட் எதுலேருந்து எடுக்கிற? கொக்கியை போட்டு போச்சு மரத்தில். ஜென்ரேட்டரில் டீசல் இருக்கா? அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு உட்காந்து அழுதுடக்கூடாது. ஜென்ரேட்டர் டீசல் வாங்கி ஊற்றி விடு. கிராம காய்ச்சல் ஏதாவது பண்ணி விடு. அதே மாதிரி டூலரில் வர்ற அன்பு உறவுகளே, இரவு நேரத்தில் போகும்போது பாதுகாப்பாக போகணும். தலைக்கவசம் உயிர் கவசம். காவல்துறை அதிகாரி இங்கே வந்திருக்கா. இந்த உலகத்திலே 2வது மடம் எந்த துறைனா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. ஆனால் காவல்துறையை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்குங்க. இங்கேருந்து போகும்போதே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவேன். காவல்துறை பிடிச்சா எப்படி நடிக்கணும். காவல்துறை பிடிச்சி ஏய் லைசன்ஸ் இருக்கா, ஆர்ஜி புக் இருக்கா, உடனே கையில் இறக்கி விட்டு ஐயா வணக்கம்யா இருந்துச்சுங்க. நேற்று கிணத்துல குதிக்கும் போது அப்படியே சட்டியில் வச்சு குளிச்சுட்டு சார் லைசன்ஸ்
பார்த்தா புலம்பி அழுவாங்க. எங்கள் ஆத்தாவுக்கு குடல் வாழ்வு, என் பொண்டாட்டிக்கு பிள்ளை 2 பரண்டு கிடக்கு அப்படின்னா கபக்கம் வெட்டிக்கிட்டா சாச்சி விடுவார். வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் வைத்து கொண்டால் என் தமிழன் யாருக்குமே பயப்பட தேவையில்லை. பயப்பட தேவையில்லை. எதுக்கு பயப்படுறீங்க நீங்க? இளங்கன்று பயமறியாது. போன் நம்பரை சொல்லவா? நீ எந்த வண்டி ஓட்டுவாப்பா? மிஞ்சி போனால் மொங்கு வண்டி ஓட்டுவேன். அந்த காலத்து வண்டிடா அதெல்லாம். உன் காலத்தில் ஏது ரூம்பு சீமக்கரில் வச்சு அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாலும் தானே போயலையா? மொங்கு வண்டி தான் பிரச்சனை இல்லாது. அந்த வண்டியும் தண்ணியை போட்டு வேமா தள்ளுறோம்னு வெதரில் ஊற்றிக்கிறாங்கடா கவக்கம் போச்சு. ஏன்னா அப்போ உள்ள பெரிய ஆளுகள்லாம் அதிகமாக பேப்பரில் பார்த்துருப்பாங்க. மாட்டு வண்டி மோதிக்கிருச்சா? கிடையாது. இப்போ ஏன் வண்டி இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா வண்டி பூரா அப்படி 1.25 லட்சம் 2 லட்சத்துக்கு வண்டி வாங்குறாங்க. டயர் மட்டும் டிராக்டர் டயர் மாதிரி இந்த தண்டி இருக்குது. அதை ஷார்ட் பண்ணேன், கருது புறன்னு ஷார்ட் பண்ணுறேன். பொண்டாட்டி ஷால் சிக்கி அந்த பிள்ளை இங்கே விழுந்து கிடக்கும். காரியா வீட்டில் விழுந்தவன் போலே போய் மதுரில் தேடுவேன். சுமித்தா ஆளை காணாமனு. அது போன் அடிச்சு மயிர்த்தா மரியாதை வந்து தாலியை வாங்கிட்டு போடா, நான் போய் விறகு வெட்ட போகிறேன். அப்படி ஏன் டூலரில் ஓட்டுறாளுங்க அந்த மது போதையில் போனவொடனே 100ல் போவேன். போகும்போது பைபாஸில் நின்று தான் போவேன். எப்போ சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி லாரி வருது ப்ரோ, பைக்கு வருது ப்ரோ, உள்ளே போகக்கூடாது. சரக்கு போட்டோடனே பெரிய பசு வரும். பார்ப்போம்டா மட்டான்னு விட்டு பாவரச பூவரச ஆத்தாடி அப்பாடி. இதெல்லாம் விழிப்புணர்வுக்காக பேசுகிறேன். அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த உலகம் என்பது குறிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்க. பிறவி என்பது ஒரு தடவை தான். 7 பிறவின்னு சொல்கிற ஆள் இருக்கீங்களா? கிடையாது. அடுத்த பிறவியில் இதே எம்கேஆர் பப்புன்னு போட்டு வரப்போகிறது கிடையாது. நீங்களாம் அடுத்த பிறவியில் உட்காந்து நாடகம் பார்க்க போகிறது கிடையாது. இருக்க வரைக்கும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு உங்களால் முடிஞ்ச 4 பேருக்கு ஏழைகளுக்கு கஞ்சி ஊற்றுங்க. நீதாயா உத்தமே. இந்த உலகத்தில் எதுவும் கொண்டு போகக்கூடாது. இந்த வாரம் இந்த கொடியை ஆட்டிக்கிட்டே இருக்க, நீ எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். உன் சட்டையில் 16 ஓட்டை இருக்குது, மறு சட்டை எடுக்க மாட்டேன். என் தலைவன் கொடியை பிடிச்சிட்டே தெரியும். அது உன்னுடைய விருப்பம். ஆனால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுனே. கட்சி என்பது தலைமை என்பது மனசுக்குள்ளே தான் இருக்கணும். இது பொதுவான இடம். இங்கே யார் யார் உட்காந்துருக்கீ, யார் யார் என்ன ஜாதி என்ன மதம்னு யாருக்காவது தெரியுமா? பூராமே எனக்கு தமிழன் எங்கெங்கே இருக்கீங்களோ எல்லாரும் சொந்தக்காரங்க தான். அவ்வளோ உண்மை அதானே. ஒரு இடத்துல விழுந்து கிடந்தா ஜாதி தூக்குமா? தூக்காது. உள்ளூரில் ஒரு ஆள் பெரிய ஆள் ஆனாலே பிடிக்காது. உண்மை தானே. நீ 10 லட்ச ரூபா கடை வாங்கி வீடு கட்டு, பக்கத்தில் இருக்க ஒரு 4 வீடு, ஆஹா வீடு கட்டுறியாப்பா, நாளை காலையில் வெள்ளிக்கிழமை பாண்டி ஊரில் போய் உனக்காக நான் போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வரேன்டா, வீடு நல்லா கட்டுறான்னு சொல்ல மாட்டேன். உனக்கு தகடு கழுத்திருப்பேன், சேவை மண்டை பிதைச்சி வச்சு உன்னை வெட்டி எரிஞ்சிருவேன். 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டினேன்னா 15 லட்சத்துக்கு கேரளாவில் போய் மந்திரவாதியை கூப்பிட்டு வருவேன். கூப்பிட்டு வந்து அவன் கரைச்சி பூச்சான்னா இவன் அத்தாடி கொலையாச்சுருவேன். உலக நாட்டிலே முதலிடம் செய்வனை எங்கேன்னா தமிழ்நாடு தான். செய்வனை என்பது யாருக்குமே தெரியலை. செய்வனை என்றால் என்ன? செய்த வினை கொஞ்ச நாளில் உனக்கு மாறிடுறான். செஞ்சவன் நல்லா இருப்பேன், இந்த செய்ய தூண்டினவன் செத்து போயிடுவேன். அதுதான் உண்மை. யாரும் கெடுதல் பண்ணாது. உங்கள் திறமைக்கு உங்கள் உழைப்புக்கு எப்படி வாழணுமோ அதே மாதிரி வாழுங்க. அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆளும் கடவுளுக்கு சமமாக வணங்குற எம்கேஆர். இதே உண்மை. இந்த இடியப்பம்ட்டேன், இந்த பணியாரம் ஏலம் கேட்கலாம். கிருணி பழம் என்னடா பயலுகடா, அவன் யாரா அவன் ஊட வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா கப்பக்கால பிளந்து உட்காந்துருக்கேன். அதே மாதிரி ஆம்பளைக்கு ஆம்பளை காசு விரட்ட முடியாது. பொம்பளையால் அப்படி கிடையாது. ஆத்தா உன் கையில் தான் ஃபைனான்ஸே இருக்கு. நீ நினச்சா எத்தனை லோன் வேணால் வாங்கி வைப்ப. லோனாக வாங்கி வை, எவ்வளோ லட்சம் வாங்கணுமோ வாங்கி வை. லோனுக்காரன் வீட்டுக்கு வந்துட்டா கருவில் போய் படத்துக்கு வயிற்றால வருதுன்னு. எதுக்கு வாங்குறேன்? 2 மட்டும் இல்லைன்னா நம்ம தான் புனிதமான ஆள். உடம்புல நோய் இருக்கக்கூடாது, 2வது கடை இருக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் இல்லைன்னா நிம்மதியான வாழ்க்கை. இதுதான் என் வாழ்க்கை. அதுக்காக பெருமை மச்சத்துக்கு வாங்கி கடனை வாங்கிக்கிட்டு இந்த அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னா இருந்தேன்னா நாளைக்கு பார்க்குற பக்கத்து ஊருக்காரர் உள்ளூர் ஆள் சிரிச்சிருவேன். பார்த்து எல்லாரும் பொழைச்சிக்கோங்க. அதே மாதிரி என் தம்பியெல்லாம், என் இளைய சமுதாயம், என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். அப்துல் கலாம் ஐயா தான் சொல்லிட்டு போனார், நான் செத்தாலும் உரமாக இருப்பேன், இந்த உரத்துலேருந்து முளைச்சி வர்றதான் இளைஞர் என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. உண்மைதான். அப்துல் கலாம் சொன்னது மாதிரி இளைஞர் கையில் தான் இந்தியாவே இருக்குது. கணேஜ் போயில பூலிப்பூ சரக்கு செக்ஸ் வீடியோ எல்லாமே அவன் கையில். பான்புராக்கு அவன் என்ன பண்ணுவேன்?
இளைஞர்களுக்கு உடனே கல்யாணம் நடந்துச்சுன்னா அவன் பாட்டுக்கு இருப்பேன். இந்த பொம்பளை கிடைக்காது. இந்த முந்தி கல்யாணம் பண்ணாலாம் பொழைச்சிக்கிருவேன். இப்போ ஊராக 8 லாரி எடுத்துகிட்டு போனாலும் பொம்பளை கிடைக்க மாட்டேங்குது. பூரா 2 வள தாய் 3 வள தாயெல்லாம் நோங்குறேன். இந்த சிரிக்கிறாங்க அவங்க, அந்த கம்பெனியாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். விதி விதி இல்லை, அவ்வளோதான்டா. பொண்ணு கிடைக்கல. முதல்லாம் பொண்ணு வந்து பல்லு அழகாக இருக்கணும், மசுறு தரையில் விழுகணும், பின்னாடி சிமுண்டு மூட தண்டியாக இருக்கணும்ன்றேன். இப்போ பொண்ணு எத்து பல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈன்னு இருக்கு. அதை கூட வாக்குடு ஒட்டு கிஸ் அடிச்சுக்கிறேன். ஓ, பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காதெல்லாம் கை தூக்குங்கண்ணே. கிடைக்கலானே, அதுலேருந்து வண்டி ஓட 5 மணிக்கலாம் போ. மண்டி ஓட்டிருந்தானே ஒன்று அண்ணே. வண்டி ஓட்டு பணம் கலங்க விடுங்குவார். ஏய் போடாதா, என் தலைவன் மண்டைக்கெல்லாம் எந்த பொம்பளையும் அமையாது. ஆனால் அவனே அமைச்சிட்டான் இந்த கப்ளிங் மண்டையன். பொண்ணு வாக்கும் போதே மிருதங்காருக்கு மண்டையில் மசுர் இல்லையா. அப்போ இவர் வெக்க போட்டுக்கிட்டு தலப்பாலாம் கட்டியிருக்காரு. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, டே முட்டாப்பளை தலப்பா அவர்றா, என்ன வந்தாலும் பொண்ணு எடுத்துல செத்தாலும் நான் பார்த்துக்கிறேன். கூட்டு போயிட்டாங்க. இவனும் டாட்டாஜியில் கடைசி ஆளை தொங்கிட்டு போயிருக்கேன். போய் பொண்ணு காப்பி தண்ணியை போய் கொடுத்து சொல்லியிருக்கா. திண்ணையில் அட்டனை காலை போட்டு இந்த தலைவன் உட்காந்துருக்காரு மண்டையோட. பொண்ணு ஒவ்வொரு ஆளுக்கு காப்பி கொடுத்துட்டு இவரை பார்த்தோன்னே யோசிச்சிருக்கு. யோசிச்சுட்டு வந்து அப்பான்னு சொல்லலை, யோசிச்சுட்டு காப்பியை கொடுத்துருச்சு. காப்பியை கொடுத்துட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கு, ஏப்பா அதுக்குள்ளே அதுக்கு சமையக்கார் வந்திருக்காரு, நம்ம தான் சமைச்சிட்டமே 10 பேருக்கு, இவர் இதுக்கு வந்திருக்காரு, ஏமா அவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோடனே அந்த பிள்ளை அப்படியே செவத்தில் சாஞ்சிருக்கு படபடன்னு. ஒரு வழியாக மனசை தேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பயம் ரொம்ப நாளாக காய்ச்சப்பாட்டில் இருந்தவன் ஃபஸ்ட் நைட்டு காலையிலே வாமப்பில் இருந்திருக்கேன். இன்றைக்கி அடி நீக்குறக்காரன் மாதிரி பிரிச்சிடணும்ண்டு கட்டில் போய் 7 மணிக்கெல்லாம் உட்காந்து தலைவன் வெறும் செவ்வாழையாக தின்றுருக்கேன். ஆஹா, பொண்ணு வரும்போது கரண்ட் இல்லை, கட்டில் வரது பொண்ணு தடவி இருக்கு, கட்டிலும் மண்டையும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அது பார்த்துட்டு சரி அந்த ஆள் வல்ல ஓலை பொண்ணு வெளியே போய் படுத்துருச்சு. அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கு, மாப்பிள்ளை என்ன வரலப்பா, எங்கிட்ட சுற்றிட்டு போகிற போயிட்டேன். சரி தண்ணி படுஞ்சோடனே முண்டை 1 மணிக்கு வந்தோடனே முண்டைக்கு இதாகிருச்சு. திகுத்துன்னு இருட்டுக்குள்ளே 10 பேர் படுத்துக்கிற போது ஊட போய் பொண்டாட்டி நினச்சி படுத்திருக்கேன். பொண்ணோட ஆத்தா அடங்கோத்தா, அதுதான் கோத்தான்னு சொல்லி தான் விறக்க மாட்டை அடித்து 4 மஜினையும் பிச்சு வேணேன். ஏன் மச்சான் ஃபர்ஸ்ட் நைட் அடைஞ்சா? அவங்க எல்லாத்துக்கும் பொண்ணாட போடணும். இங்கே 6 மணிக்கு தோன்றிருக்க அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்களுக்கு 8 நாளி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய இந்த பங்காளி சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிற. வாங்க போட்டு விடுங்க, மணிகண்டனுக்கு போடுங்க. கப்ளிங் மண்டையன் செல்வான், AK கிருஷ்ணன், பார்வதி AK கிருஷ்ணன் சார்பாக 101. நன்றி அண்ணே. சொல்ல போடு, சாமி குத்தமாயிரும். இங்கிட்டு உட்காந்துருக்கின்ற எங்கள் அண்ணே ஒத்தமாட்டு வண்டி புகழ் AK அருள் அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளம் சுதனுக்கும் நீளமாக அங்கிட்டு போய் கண்டேன், நீலகண்டேன். இவர்தான் நீலகண்டேன். இவர்தான் வேற நல்லா இருக்கு. ஜடேஜாவோட கிரிக்கெட் விளையாண்டவர். தெரியுது யாரு? விடத்தோகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா MKR அன்பாலயத்துக்காக 1001 கொடுத்திருக்கிறார். ஐயா விடத்தோகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பு மரியாதைக்குரிய சந்திரன் ஐயா அவர்கள் அன்பாலயத்துக்காக 1001. நன்றி ஐயா. யூடியூப் எடுத்துக் கொடுக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தினூர் அருகாமல் உள்ள கீழ கொடுமலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் தான் உங்களை பொழுதுபோக்காக நாடக கலையை பார்த்து ரசிக்க வைத்தவன் இவன் தான். அவனுக்கு அப்படியே கொடுத்துருங்க, அவன் ஏற முடியாது. கொடுத்துருங்க அப்படியே. இடியாப்பம் கைதட்டலாம். கீழே நின்று வாங்கினேன் பாரு, அவன் தான்டா டிரைவர். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் அதுக்கு தானே வந்திருக்கேன். தேவை பேமெண்ட் தான். சரி, ஆக மீட்டர் ஏற்றிக்கிட்டே இருப்பேன். ஹலோ ஹலோ. சிவசூரிய அம்மன் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த குருகுல ஐயாவை மேடைக்கு அழைக்கிறோம். குராயூர் வெள்ளரிக்காய் வியாபாரி பேர் என்னண்ணே? வெள்ளரிக்காய் வியாபாரி பேர் தெரியலையா? வெள்ளரிக்காய் வியாபாரின்னா தமிழ்நாடு பூரா இருக்காங்கண்ணே. குராயூர் வெள்ளரிக்காய் வியாபாரி, அவர் பேர் என்ன? அரிசி இப்போ கொடுத்துருக்காரு அன்பாலயத்துக்கு. பேர் என்ன சொல்லலைங்க? சொல்லலை, அவருக்கு நன்றி.
பேர் சொல்லலையா? அவர் பேர் சொல்லலையா? இப்பொழுது குருக்கள் ஐயாவுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறது ஊர் சார்பாக. உட்காந்துருக்கு அண்ணே மருதமணி அண்ணே வரட்டுமா? ரைட் ரைட். அந்த சிப்பத்தை அவன் தூக்கிட்டு போவா. சரி. அன்பாலயத்திற்கு சண்முகமயிர் குருக்கள் சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி ஐயா. சண்முகம் குருக்கள் ஐயா நன்றி நன்றி. கும்பாபிஷேகத்தை அந்த புனித நீரை ஊற்றி மக்களுக்கு அருள் கொடுக்க செய்த ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தபடியாக சின்ன உலகாணி உயர் திரு செல்வம் அவர்களுக்கு நாட்டாமை வகை சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். வாங்க. கட்சிக்காரா அதான் போடுங்க எல்லாரும் போடுங்க. சமக்க முடியாது என்ன 2 விழுந்தா. இங்கே வாரு பயப்படாதீரா, ஒன்றும் செய்ய மாட்டேன். வேணா பேர் என்ன? வாங்க புத்துரு. அனைத்து ஊர்களுக்கும் மிக்க நன்றி. சின்ன உலகாணி SM சிவா சார்வா சிவசூரி அம்மன் ஆலயத்தை முன்னிட்டு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கிராம பொதுமக்களுக்கும் எனது சின்ன உலகாணி கிராம பொதுமக்கள் கௌரவிக்க அவர்களுக்கும் நன்றி 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 ஐயா நன்றி ஐயா. சின்ன உலகாணி SM விஸ்வா சார்பாக 501. யாருக்கு பிறந்த நாள்? பாலகுமரன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் சார்பாக 501. நன்றி நன்றி நன்றி. ஏன்டா விடிய காலில் பிடிய பிடிச்சிக்கிட்டே இருக்க? ஏன்டா என்னை பார்க்கணுமா? பாவம் ஏன்டா போய் படுப்பா. MKR பயலுகடா கொடூரமா. ஏலே என்னடா இடியப்பா இடியப்பம்னு 10 நாடத்தை கருத்து விட்டாங்கடா ஐயா. அந்த இடியப்பம்ன்றது அவன் மட்டும் கையில் கிடச்ச பணியாரம் இருந்தேன். என்ன பண்ண போற? உள்ள ஒரு பணியாரம் கடிச்சிட்டு போறியா? இடியப்பம் மட்டும் கிடையாது. எங்க அண்ணன் தம்பிகளா எந்த வியாபாரியாவது வீட்டுக்குள்ள நின்று வியாபாரம் பார்த்துருக்காங்களா? கவனிச்சிருக்கியா? இடியாப்பம் இந்த இடியப்பம்னு சொன்ன உடனே அந்த பய ஓயோ ஆத்தாட்ட 16 மணி நேரம் அழுது. எம்மா இடியப்பம் வாங்கிட்டாம்மா, இருடா நொப்பம் சட்டியில் எது சில்லற காசு கிடக்கான்னு பார்த்து எடுத்து 10 ரூபாயை கொடுத்து தூக்குச்சட்டியை கொடுத்து வரும்போது அந்த இடியப்பம் 8 நாளில் விற்றவன் காரியாவட்டி போயிருவேன். இடியாப்பம் மீனோய் அக்கா மக்கா பொம்பளையால் உரம் சட்டியை கழுவி ஏன் மீன்காரனை வந்து வெளியே பார்க்கும்போது அவன் போயிடுவேன் வீரசுலத்தை தாண்டி. அதே மாதிரி எந்த வியாபாரமாக இருந்தாலும் பொறுமையாக நின்று பார்த்தீங்கன்னா பொழைச்சிக்கிறலாம். இங்கன்னு ஒரு கத்து அங்கன்னு ஒரு கத்து கத்திட்டு பெட்ரோல் பிடிச்ச கடாடா இடியப்பா அப்படித்தான். ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஜரா படுத்திருப்பது வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
அவருக்காக நான் தான் கை தட்டணும். ஏன்னா நான் தான் தமிழ்நாடு. நீங்கள் பூரா ஆந்திரா ஜவராஜ்டவா எல்லாரும் கை தட்டலாம். இனிமேல் அப்படி ஒரு மனுஷன் அப்துல் கலாம் ஐயா மாதிரி பிறக்க முடியுமா? ஏன் கல்யாணம் பண்ணலைன்னு சொல்லும் போது எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நாட்டினுடைய பணியே நிறையா இருக்குன்னு சொன்னவர் அப்துல் கலாம் ஐயா. இன்னைக்கு 17 வயசானா அப்பன் தொடைய போட்டு நோன்றேன், சீக்கிரம் ஒரு கப்ளிங்க ரெடி பண்ணுப்பான்னு சிரிச்சுக்கிற வேண்டியதே. பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, எந்த நாடு நம்மளை போர் தொடுக்க முடியாது. காரணம் அந்த அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழனுக்காக பயப்படுது உலக நாடுகளே. உண்மைதானே? ராணுவர் வந்தார்ல நேற்று. ஆமாம், போர் தொடுத்து அடித்தவர் வந்தார். நாட்டை பாதுகாப்பது அங்கே எல்லையிலே இராணுவ வீரர்கள், தமிழ்நாட்டை பாதுகாப்பது காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள். காணா நீ போடுற ஆட்டம் எதில் முடியும்னு பார்க்குறேன். சாமி என்பது தெய்வ நம்பிக்கை வேண்டும். இந்துக்கள் கலாச்சாரம் லேஜானது கிடையாது. தமிழ்நாட்டிலே துடியான ஜாமி ஊரா இருக்குது. அந்த ஜாமி நம்மளை அருள்வாழ்த்து இயக்கலைன்னா மனுஷன் வாழ முடியாது. இதே உண்மை. நான் நம்புகிறேன், ஜாமியை நம்புகிறேன். நாங்கள் பரம்பரை கோடாங்கி, அதனால் ஜாமியை நம்புகிறோம். ஆடாத ஜாமியெல்லாம் ஆடும், இறங்காத ஜாமியெல்லாம் இறங்கும். 21 வருஷமாக நாடக உலகத்தில் இந்த பேரை சம்பாரித்தது கள்ளிச்சேரி காளிமுனின்னு அந்த 18ஆம் படியாந்தேன். சாமியை நம்புகிறேன். அதே மாதிரி இப்போது 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது ஒரு ஜாமி ஆட்டம். யூடியூப்பில் பார்த்தீங்களா? ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களா? 4 தவி இருப்பானே ஒருத்தன், அவனை தேடிக்கிட்டு இருக்கேன்டா, எப்படியோ வயக்காட்டில் விழுந்து ஓடிட்டேன். சாமின்றது அப்படி இறங்கி அருள் பிடிச்சி இப்படி ஆட கண்டான். அங்கே இறங்கினேன், இதில் ஒரு தப்பு, இவன்கிட்ட ஒரு தப்பு, இதில் ஒரு தப்பு, இங்கே போயிட்டேன். ஆனால் அன்னைக்கு மண் மேடை கண்டார்ல, இதாக இருந்துச்சுன்னா செத்துருப்பேன். பல மாடினா டங்குன்னு முட்டி மைஜெட்டில் விழுந்திருப்பேன். மைஜெட்டில் சாமியார் ஆள் இருக்கீங்களா? வயறுக்கிற அத்துறப்படாது. ஒரு ஊரில் புறாத்தி அத்து விட்டேன், ஜெட் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. சாமி என்பது துடியாக இருக்கும். வாங்க தம்பி. அப்போ ஒன்று இப்போ ஒன்று. கொடூரமா ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாரி அருகில் உள்ள பொந்தப்புள்ளி கிராமத்தை சேர்ந்த விடத்தோகுளம் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சூர்யா, திருமங்கலம் SNS சுகம் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு பயலுகடா. அண்ணே, சின்ன உலகாணி அச்சயா டிராவல்ஸ் சார்பாக ரூபாய் 501 நன்றி. சின்ன உலகாணி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகில் உள்ள பொந்தப்புள்ளி கிராமத்தை சேர்ந்த விடத்தோகுளம் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சூர்யா, திருமங்கலம் SNS சுகம் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு பயலுகடா. கொடூரமா என்னை லூஸ் ஆக்கிட்டான் அந்த பாண்டா. கொடூரமா நேற்று வீடியோ காலில் உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, ஓண்டி டாட்டா காமிச்சேன். ஆனால் அவனை மாதிரி யாரும் பேச முடியாதப்ப வாய் அப்படி பொழப்பேன். வணக்கண்டா உள்ள கொடூரமா பாண்டா இருப்பது பெருங்காடு, உளுந்த வடையோட சொன்னையா பாபா லைன்ல சரியா இருக்கணும். அள்ளி ஒவ்வொரு ஆளா கிளம்பிட்டான்டா. முதல் திருநெல்வேலி பக்கம் ஒருத்தர் வந்தேன், ஜிபி முத்து செத்த பையன் நார பையன். இப்ப இவன் வணக்கண்டா உள்ள அண்ணே, அடுத்து வணக்கம்டா மாப்பிள்ள. எங்க அண்ணே அந்த அந்த அண்ணே தேனி வணக்கண்டா மாப்பிள்ள. தேனில இருந்து, மதுல இருந்து, கக்கூசுல இருந்து அந்த மாதிரி அடிச்சு விட வேண்டியதேன். இந்த இடியப்பூன்னு கிளப்பி விட்டாங்க. சீச்சி சீர நுண்ணி சீச்சின்ட்டேன். கூமாப்பட்டி கொடூரமா தேங்காய் சர்பத்து. ஏல இது நாடகமா ஏல கம்பெனியாடா பணியாரான். ஏய், பள்ளிக்கூடத்துக்கு போகிற வயலில் வாத்தியார் மாதிரி பெரம்படுத்துக்கிட்டு புலந்தாரன்னா பயப்படுவேன். சூடா சமோசை. இப்போ வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்து வயலில் பூரா உத்தரம் கொடுக்குறார். சார், நேற்று ஃபுட்பால் விளையாடும் போது கால் பசிக்கிருச்சு. குட் குட் குட், காலை தூக்கி மடியில் வை, மசாஜ் பண்ணி விடுறேன். டீச்சர் நீங்கள் ஆயில் போட்டு விடுங்க. அப்படின்னா எப்படி படிப்பேன்? வாத்தியார் பயப்படுறதுக்கு ஆகி போச்சுல. 10 பேர் சேர்ந்து வாத்தியாரை தூக்கி போட்டு அடிக்கிறா. வாத்தியாரை கத்துறாரு. ஐயோ ஐயோ. திங்கக்கிழமை ஆனால் பயலுக்குதான் போக மாட்டாங்க.
ஐயப்பா யப்பா 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 பள்ளிக்கூடம் போலப்பா யப்பா பள்ளிக்கூடம் போலப்பா நான் மாட்டு சாணி அழுறேன்ப்பா மாடு மேய்க்கிறேன்ப்பான்னு அழுதேன். இப்போ திங்கக்கிழமை ஆனால் வாத்தியார் அழுகிறார் பொண்டாட்டி காலை பிடிச்சி யப்பா யாத்தா ஆத்தா பள்ளிக்கூடம் போலம்மா அப்புறம் லீவில் இருந்து வாமப்புல வந்து என்னை புலந்துருவாங்கப்பா யப்பா. எப்படி படிக்க அடியாத பிள்ளை படியாது. வாத்தியார்கிட்ட அடி வாங்கினாலதான் பெரிய பெரிய ஞானிகளும் பெரிய பெரிய தலைவர்களும் சாதித்தார்கள் தமிழ்நாட்டிலே. ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் படித்தது அரசு பள்ளியிலே. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்க அப்பா அம்மா வந்து 10 லட்சம் கட்டி அவரை படிக்க வைக்கல. அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சதுனாலதான் இன்னைக்கு உலக நாடுகளே பயப்படுது இந்த தமிழன் அப்துல் கலாமா பார்த்து. உண்மைதான். வாடா என் தங்கம் இந்த ஊரோட இன்னொரு அன்பாலயம் கட்டணும்டா. எம்சி பேப்பர் ஷார்ட் பூராமே கலை பிட்டு படம் மாதிரி எழுதித்தரேன். எம்சி பேப்பர் ஷார்ட் விடத்தகுளம் முத்து குரு சார்பாக 1001 வாழ்த்துக்கள் ப்ரோ. நேற்று போய் பார்க்குறேன் அந்த ஊரில் கட் அவுட் சாமி கும்பிட நீங்கள் ரெடியா சைட் அடிக்க நாங்கள் ரெடி கட் அவுட்டில் வச்சுருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா இன்னொரு கட் அவுட்டு உத்து பார்க்காதே வெக்கமாக இருக்குது. அவங்க இன்னொரு ஊரில் கட் அவுட் வச்சுருந்தாங்க பார்த்துட்டு இல்லைடா பொத்திட்டு போடான்ட்டு. அந்த ஊரில் எவனாவது ஒரு சாமி கும்பிடுவானாடா. இன்னும் பூரா வசனம் பூரா அப்படித்தான் எழுதுகிறேன். இப்போ எல்லாம் கிளம்பிட்டாங்க வணக்கண்டா புள்ள கொடூரமா எவனாவது இந்த கட்டவுட்டை பார்ப்பானா. அதே மாதிரி அன்பு உறவுகளே இளைஞர் சமுதாயமே ஒவ்வொருத்தரும் படித்து பெரிய ஆளாக வரணும்யா. படித்து வந்து பெத்ததாயதை இப்போ கூலி வாழை பார்க்குறாங்களே கடைசி வரைக்கும் நீ கூலி வாழை பார்க்கக்கூடாது. நீ பெருங்கொண்ட ஒரு முதலாளியாக வரணும். நீ படித்து பெரிய ஆள் ஆகணும். இளைய சமுதாயம் தம்பிகளே இதே கைதட்டுறேங்க அன்னைங்க என் தம்பி எவனும் கைதட்ட மாட்டேன். அவங்களுக்கு பூரா நல்ல ஃபிகரை செட் பண்ணணும். இவன் பிள்ளைய அவன் பார்த்தானா வெட்டிக்கிட்டு கிடப்பாங்க. இவங்க நோட்டீஸை படிக்கிறேன் அப்புறமேல பார்ப்போம். என்ன கடத்திலும் புனரமலங்கக்கூடிய மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா விடத்தகுளம் ஊராட்சி 8 நாளி கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சிவசூரியம்மன் ஆலய பங்காளி அனைவருக்கும் பாத்தியப்பட்ட அருள்மிகு சிவசூரியம்மன் ஆலய கோவில் வீடானது 21 அடி கோபுரத்துடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த கோயிலுக்கு நூதன கோவில் வீடு மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டும் திருமங்கலம் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பாய்வாளர் அவர் தலைமையிலும் 8 நாளி இந்த சாமி கும்பிடும் பங்காளிகள் மற்றும் கிராமத்தார்கள் இந்த நாடகத்தை நடத்தினாலும் பக்கத்தூர்லேருந்து இந்த ஊருக்கு நாங்களும் நாடகம் பார்க்க வருகிறோம் என்று இரவென்று பாராமல் டூவீலரை எடுத்துக்கொண்டு வெளியூர்லேருந்து வருகிறது அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மல்லி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி தமிழனும் தமிழச்சினுடைய நிறமே கருப்புத்தான். இந்த வள்ளிநாயகியும் கருப்புத்தான். ஏன் வீட்டில் கேபிள் தெரியலையாடா? அம்மா வரும் AR ராகவன் கச்சேரியில் வாச்சுவேன். அவனுக்கு 7 வயது ஒரே அடி அடிப்பேன் கட்டாளிமே நீர்மலை அடியா குளிப்ப இது என்னடா வைங்க ஆர் பால்பாண்டி RPP கன்ஸ்ட்ரக்ஷன் 8 நாளி புதூர் மற்றும் பெரியசாமி KPS கன்ஸ்ட்ரக்ஷன் சமத்துவபுரம் இந்த இதயங்கள் இணைந்து அன்பாலயத்துக்காக 51 நன்றி. உங்களுடைய கட்டடை பணி சிறக்கட்டும். ஏன் பம்மி போகிறேன் இல்லை பம்மியாக போகிறேன் எதுக்கு கணேஷ் போல ஓட்டுறேன்னாடா எதுக்கு பயப்படுறேன்? ஜெட்டு நல்லாத்தியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சவுண்டு மட்டும் வைனே. இந்த இங்கே மட்டும் பக்கமலத்துக்கு வை எனக்கு போதும். புத்திரவு நல்லது. குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய தோரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடம்பு கனமில்லை உள்ளத்திலே தூய்மையானவன் என் அன்பு தம்பி புதுக்கோட்டையை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். அதில் கொஞ்சம் சவுண்டு வைங்கண்ணே அழுகிறேன். தேமி அழுது குசை போட்டு விட்டு போயிருவேன்.
காலெல்லாம் வலிக்குதுன்னு. காலை வலிக்குதா? அவனை 2 போடு ஓடுறியா? ஐயா ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். மணி அட்ரா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. தனம்மா மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. மைக்குடி இடியாப்பம். அரே சும்மாறா. மைக்குடி அமுக கிளை செயலாளர் மைக்குடி பேரு வில்லன் குமார். அடிச்சுட்டாலும் 50 பேர்த்த சாச்சிருவேன். வில்லன் குமார் எங்கள் அண்ணன் சார போனேன். வில்லன் ரெவடி சின்ன உலகாணி எஸ்பி பாலாஜி அவர்கள் சார்பாக சரவணன் டிராவல்ஸ் நன்றி. அவளை முடிச்சு விட்டுரு. பெரிய உலகாணி MM ஜெயபாண்டி பிரிக்ஸ் புழு மெட்டல் சார்பாக அன்பாலயத்துக்காக 1001 நன்றி. பெரிய உலகாணி MM ஜெயபாண்டி அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. மிருதங்க சக்கர அண்ணே, இந்த இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சு விடுங்க. ஏன்னா நாளைக்கு எழுதி ஒரு செத்து போனா ஏன்னா கொலக்கத்தில் நான் போயிடுவேன். அவங்க என்னை முறைக்கிறாங்க தேன்றாட்டு மாதிரியே. உன்னை விட்டுருவாங்க, என்ன கேட்காதே கேட்பேன். நீ மட்டும் பாடுற எங்களை வாசிக்க முடியல ரத்தமாக வருதுன்னுவேன். காலையில் உளுந்த வடை 7 கேட்பேன். அவன் வாரச்சிட்டு கட்டுறதுக்கு 100 ரூபா சேர்த்து கேட்பேன். கப்ளிங் பண்ணிட்டேன். கோச்சுக்காம 2 ட்ரிப்பு குளுக்கோஸ் ஏற்றி விடுனே. மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விடுறேன். பின்னாடி வா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவா கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு சகோதரன். வேற மயிறு தடவன மைனு குஞ்சு மாதிரி இருக்கானா? இந்தா அவனை 2 சூம்பிட்டு பகுமானா அவன் இந்தவர் முத்துச்சிரிப்பிக்கு தாயம் போற போனவே எங்கடா 12 ஒரு தாயம்னு போகாதடா. அந்த போயிட்டான்.
ஆனா அள்ளிடுவாண்ட சோறு அடிச்சிருவேன் போலடாவே. ஏன்னா அன்பு சகோதரன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை சிவர் செல்வம் அடிச்சு விடுப்பா. ஹலோ 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 அண்ணே 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 ஓ போதும். இதுக்கு மேலே போய் தனியாக அங்கிட்டு போய் மண்டி ஓட்டு வாச்சுக்க. பலவாத்திய மண் எப்பா நல்லா பல்ல வளைக்கடா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மண்டி ஓட்டுக்குறாரு. பெரிய தாவலம் கட்ட விளையாடுற மாதிரி மயில். எவ்வளவு அழகா மண்டி போட்டிருக்கு பாரு அண்ணே. மண்டி ஓடாட்டா பிதுங்கும்ல. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை இயற்கை அருள் அவர்கள் ஆள் ஒண்டேஜி சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளாமத்தில் அண்ணே நாங்கள் மைக்கில் இப்படி வாலி மைக்க சொல்கிறோம் அப்படின்னு கோவப்படாதீங்கண்ணே. இந்த அவுட்டரில் நீங்கள் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ண்ணே. எங்கள் தேவைக்காக சொல்கிறேன். உங்கள் செட்டை நாங்கள் குறை சொல்லலாண்ணே. நல்லா இருக்குண்ணே. இதில் நாங்கள் 4 பேர் சொல்லுவோம். இந்த தாளக்காரன் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேளு, முண்டை இரும்பு தானே, அவன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். கிண்ணா அண்ணா இப்போ மாடு புடி மாடு புதுக்கோட்டை நீலகண்டன் மரங்கரத்தை சாச்சி விட்டுருவேன். நீலகண்டன் சீன்தாளம் மலமட்ட வலை மொத்தா உன்னை பொழந்துரே உன்னை ஆடுறா கிண்ணு கிண்ணு அடிக்க சொன்னது. ஏய் இங்க வா. ஏன் பயப்படுற? அங்கே யார் உன்னை எத்தனை குத்து சொன்னா? சம்பளம் அந்த புருஷன் வாங்கு. தகடு வெட்டி போட்டுருவோண்டா. வா பயப்படாத. ஐயா மூச்சு எழுத்தோடு ஒன்றுக்கு எப்படி போகுது? சட சடனா இப்போ ஜோலியை முடிச்சிடுறேன். ஏன்ட்டே நக்கல் பேசுறியா? பாடுற வாட்டுக்கு அப்படியே அரும்பு குறையாமல் தாளம் போட்டேன்னா என்னோட சேர்த்து தருவேன். இல்லைன்னா அங்கிட்டு உன்னை விட மாட்டேன். சுடுதண்ணியை ஊற்றி விட்டுருவோண்டா வெதரில். வா பாடவா. நல்வாக்கு நீ கூறடி என்ன ஆரம்பி இப்போ தானடா படிக்கட்டில் ஏறினே அதுக்குள்ளே உண்டு இறக்கிட்டியாடா புளிச்சு வளத்தில். டே என்ன இது? என்ன வழக்கம்? கிண்ணா கிண்ணான்னு என்ன வழக்கம்? நைவா போடு. மாங்கா சிட்டுக்குருவி லேயே கதை கேட்குற மாதிரி இருந்தா மாங்கான்றேன். நாடுங்கள் சித்த வைத்தியசாலை. இல்லடா தம்பி, நீ தலையிடாத. பெட்டிய விலைக்கிட்டு நெஞ்சில் ஏற்றிப்பிடுவேன். கடுப்புல இருக்கேன், பேசாம இருங்க. மாங்கா அழுகி விடும். கண்டாலுமே திருந்த மாட்டான்டா. இல்லை அண்ணன் தானடா, மரியாதை போயிரும்டா. அண்ணன் நக்கல் பண்ணாதனே, பூரா சிரிக்கிறாங்க. நைவா பாட்டுக்கு எப்படி போடணுமோ அப்படி போடு. உதட்டோர சிகப்பே. என்ன பெரிய 12 பரிச்சு எழுதுற, அவன்கிட்ட போய் பெட்டு கேட்குற. அந்த மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும். அங்கு என்ன தெரிகிறது? என்னடா கேதத்துக்கு வந்த மாதிரி நின்றுட்டு இருக்க? என்னண்ணே என் தம்பிலாம் சிரிக்கிறாங்க. கரெக்டாக போடுப்பா. ஓ முகலை சலையில்ல பாட்டு தாட்டா. நீலாண்டா நக்கல் பண்ணாத.
நாடறியும் 100 மலை நான் அறிவேன் சாமி மலை. எங்கனையாவது கோயிலில் போய் பஜனைக்கு போட்டு போயிரு. என் மூஞ்சிலே முழிக்காத. எதுக்கு எடுத்தாலும் நங்கு நங்குன்னு ஓட்டு குத்திக்கிட்டு இருக்கேன். எந்த பாட்டு கிடைச்சாலும் கிண்ணியா 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 அடிக்கிறேன். என்னப்பா என்னப்பு பாட்டை போடுறேன் இரு. சரி சரி நீ போப்பா போ போ. வெதரில் அடிச்சுக்கிறாத போ. கிரக மாடா அந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்கா என்னடா அது? அவர் அங்கே தள்ளி விடுப்பா. ஹலோ விழா கமிட்டி இந்த பாடியை கலைச்சி விடுங்க. சாமி அழைக்க போறேன் அண்ணே. எக்க வச்சு நல்லா ஏற்றி உடனே உண்ட சாமி அழைக்க போறேன். நீ ஜிச்சு கிடக்காத கொம்மோட அந்துவங்க போப்பா. என்னடா என்னைய பார்த்து ஒரு மாதிரியா இருக்காப்லையா? என்னடா கிரு குதிமை நல்லா கேட்டு புரியாட்டு போயிரு. இங்கே வாரு. பரவாயில்ல இந்த நாடகம் எங்கே போய் முடிஞ்சு இடியாப்பத்தில் முடிஞ்சிடும். சாமி அழைக்க போறேன். ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க வாழ்ந்த இந்த 8 நாளை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த சாமி ஊரை வீரம் குறையாம இருக்கா. சிவசூரியம்மே இங்கே இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி காளியம்மா முனியாண்டி சடச்சி அம்மே ஐயனார் துடியான சாமி தான். சாமி அழைக்க போகிறேன். படக்குன்னு இளைஞர் அன்னைக்கு மாதிரி கட்லா மீன் மாதிரி தப்புனே அவனாவது அடே செப்பை இறக்கிய ஒரு எனக்கு பயந்து கிடக்குறா. சரி அவன்தான் அப்படி தானே முந்தானாத்து ஒருத்தன் தவிட்டு யாருன்னு கேட்டு பிள்ளையாருன்னு சொல்லிட்டு ஓடிட்டான்டா. ஏலே நீங்களை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை செய்ய? இந்த இந்த வந்துட்டேன் இடியப்போ வாங்கத்தே வந்துட்டேன். இது கப்ளிங் எத்தனை இன்ச்சுப்பா? என்னை பார்த்தா பிளாஸ்டிக் கம்பெனி வச்சிருக்க மாதிரி தெரியுதாடா? ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாரி அருகில் உள்ள பொந்தப்புலி சூர்யா பெட்ரோல் பங்க் விடத்தோகுளம் பல்கு சார். ஐயா அவர் எப்படியா கழுத்தை திரும்பி போடுங்கய்யா. மொத்தா ஊரே வெள்ளத்தில் வச்சா ஒருத்தன் மட்டும் தீப்பெட்டி பிடிக்கலைன்றானா. ஹலோ மிஸ்டர் பழைய ஓஸ் விழா கமிட்டி பின்னாடி போய் எரிச்சு விடு. சாமி அழைக்க போறேன். வீரம் குறையாம இருந்துச்சுன்னா சாமி ஆடும். ஆடுதா? ஆடும். ஐயா அவரை போக சொல்லுங்க. சாமி அழைக்கும் போது சாமி அடிச்சு போகிறோம். சாமி அடிக்கலைன்னா நான் காற்றை கடிச்சு போடுவேன். போப்பா அம்மா நகைச்சுவே திலகம் போ. இந்தா இப்படியா இப்படியா இப்படின்ற என்ன உன்னைய பார்த்தா ஒப்பாட்டி மாதிரி தெரியுதா? இம்பிட்டு மசுரோட நான் கப்ளிங் முண்டை சித்தப்பா உட்காருங்க மாத்தா. பழைய காலத்தில் எத்தனை சூம்புனானோ. அப்புறம் சித்தப்பையன் பூரா அப்படித்தானே வாங்கி வச்சுவாங்க. ஹலோ ஹலோ சேது 14 சேது 14 5 சடை பரசிவர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை கொள்ளங்குடியாண்ட என் வெட்டுடையா காளியம்மா நீதிக்கு கட்டுப்பட்டு நாயத்துக்கு இருந்த ஜாமிடா நீ சொன்ன சொல்லும் மாறாது என் வெட்டுடையா காளியம்மா நீ சொல்வாக்கு தப்பாத பெண்ணடி தெய்வமா. கொஞ்ச நேரம் இந்த 8 நாளி கிராமத்தில் உள்ள உன் தங்கச்சி சிவசூரியம்மனையும் இங்கே உள்ள இந்த கருப்பனையும் ஐயனாரையும் இந்த முனியாண்டியும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீதி தவறலடா. நாங்க வீரம் குறையலடா. இந்த 8 நாளி கிராமத்துல நான் மக்களை காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி ஓடி வரா. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட எந்திரி. ஐயா ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையில இந்த 8 நாளி கிராமத்துல குடிக்க ஊரல் இல்லே. பாட்டங்க காலத்துல குடிக்க கஞ்சி இல்லே. நிம்மதியா கையெடுத்து கும்பிட சாமி இல்லே. பிறப்ப நல்லா பிறங்கோடிய
தாய் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். ஓடி வாடா. இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலக பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். வாடகை இருப்பா இல்ல என்ன முப்பாட்டே ஆண்ட சாமி 8 நாளில அம்மா ஆண்டு போயிரும். 12 வருஷம் பாராமலை இல்லை இந்த நாடு பஞ்சம் போகுது. அப்ப கிளவி சொல்லி அழுதாலாம், நான் எப்படி இந்த பஞ்சத்தில் மக்க வளர்க்க போறேன், எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த 8 நாளில உள்ள வாரிசுகளை வளர்க்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய. எந்திராக இருப்பா. அப்ப கிழவனுக்கு கருப்பை ஊடரங்கி தலைய குலுக்கி ஆடையில இந்த 8 நாளி கிராமத்தில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். ஓடி வாடா. அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி 8 நாளி காட்டுல போய் மயிலி கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சி கருப்பா நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா. சொன்ன சொல்லும் மாறாது என் கருப்பேன் சொல்வாக்கு தப்பாதுடா. அந்த மலையாள நாட்டில அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. உன்னைய தடுத்து வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியல. எந்திராக இருப்பா. என் ஓட்டி விட்டா தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில தாவுடா. நீ மேனாட விட்டு நீ ஈனாடு அழகர் கோயில் இறங்கும் போது 18 ஆடர்களையும் கருப்பாடே நீ படிக்கட்டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த 8 நாளி கிராமத்துல நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரி. கருப்பா மதுரை மேலமட கம்மாயா அந்த மேலமட கலுங்குல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி எப்போ கருப்பாயுருணி இல்லையில என் குடியார பாண்டி முனி ஐயா என் ஒத்தாக்காலு ஜப்பானி எப்போ உனக்கு ஒரு காலு நொண்டியாடா. என் நொண்டி பயல காணாமுடாய் கள்ளிசரி நல்ல கம்மாயா. நான் பிறந்த கள்ளிசரி நல்ல கம்மாயா உனக்கு பொல்லாத உடமாரம்மா. என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்சு என் கள்ளிசரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த 8 நாளில உள்ள இந்த சாமியெல்ல கூப்பிட்டு நீ எந்திரி வாடா. தங்க நல்ல புடியருவா சாமி முடியருவா சாமி சாஞ்சாடு விச்சருவா சாமி விச்சருவா சாமி சாஞ்சாடு விச்சருவா கருப்பு விச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா சாமி முடியருவா விளையாடுதுடா உன்னாருவா கருப்பே உன்னாருவா வெள்ளி நல்ல குடியருவா விளையாடும் முன்னருவா கருப்பு முன்னருவா
உனக்கு என்ன பிரச்சனை? இந்த சாமி வந்ததுனாலதான் நம்ம எல்லாம் திருவிழா கொண்டாடுறீங்க. அதானே உண்மை? உண்மைதானே? சாமி இருக்கு, அதனால தான் கூப்பிட்டோம். அப்புறம் அந்த அண்ணன் சொல்லிட்டு என்னைய சொல்றீங்க நீங்க என்னண்ணே? சரி அண்ணே, பேச்ச விடுங்கண்ணே. சரி விடுங்க 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 விடுங்கண்ணே. என்னண்ணே அது? என்ன நீங்க நிப்பாட சொன்னீங்கண்ணே? உட்காருங்கண்ணே. நீங்க நான் ஏதாவது உங்களை சொன்னா நீங்க சாமியை நிப்பாட சொன்னீங்க. சாமியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே, போங்கண்ணே, எனக்கு தெரியும். ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, பாசத்துக்குரிய அன்பு சகோதரி, திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருது தரக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தான் சொந்த மண்ணுக்கு தட்டி சென்ற மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காலையை அடக்கிய தீர்வோம் என்று ஒரே முனைப்போடு வள வரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்கள். வீரர்களும் சிறப்பான வீரர்கள், காலையும் சிறந்த காலை. இந்த காலைக்கும் இரண்டுக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்திலே ஊடு நின்று ஈடு கொடுக்குமா அந்த திருச்சி கிருமாடு விஜி. லாஸ்ட் ஃபார் 2 மினிட். காலை கட்டக்கூடாது, மடுவை டச் பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு மருதமணியை பழி வாங்குறதுக்கு ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கேன். அதே அந்த லகுடு. தம்பி தொடையை பிரட்ட முடியாதுப்பா. 2 பேர் பிரட்டி இன்னைக்கு கை முட்டை பத்து போட்டு வருது. அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி இவ்வளவு அவுட்டர்ல நல்லா ஒளி ஒளி அமைச்சிருக்கீங்கண்ணே, நன்றி அண்ணே. எங்களது அனுசையா ரேடியோஸ் 8 நாளி புதூர் உரிமை ஆர் முருகன் பாட்டு போட்டு விடு, நல்ல பாட்டா, அருமையான பாட்டு, சூப்பர், வாழ்த்துக்கள். எதுக்கு எலுமிச்சம்பளம் வச்சிருக்க? எவனும் சட்டை பற்றி சொல்லாம வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எஸ்பி நத்தம் ஏவிஎம் சதீஷ் நினைவு பாசறை டேஞ்சர் பாய்ஸ். இல்ல இல்ல அதுக்கு மேல கொடூரம் வணக்கண்டா உள்ள. நன்றி நன்றி நன்றி. வீடியோ எடுத்துட்டாங்க, நான் இன்ஸ்டா பூரா பரப்பி விட்டுருவாங்க. அதனை தொடர்ந்து நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஸ்ரீ சிவசூரியம்மன் ஆலய பங்காளிகள் மற்றும் 8 நாளி கிராம பொதுமக்கள். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தியூர் அருகாமல் உள்ள கீழ கொடுமலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவன் தான் இரவு பகல் பாராம கண்முழிச்சு காலையில் உலக தமிழன் கைபேசிக்கெல்லாம் கொண்டு சொல்வது யூடியூப் சேனல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடம்பறந்தான் படுக்க சொன்ன சொல்லும் மாறாது, சொல்வாக்கு தப்பாது, துடியான தெய்வம் 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலை, நாடு பூரா என்னை பேர் வாங்க வச்ச கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நான்.
எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பாப்புன் காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போய் அந்த லகடையும் அந்த சூம்ப காலனி எழுதிட்டு வரேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகனா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகனா எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. ஏஏஆர் சண்டியர் முத்துப்பாண்டியன் கீழ புலிகொண்டு சீமை ஸ்ரீ காளியம்மன் துணை சார்பாக 201. நன்றி அண்ணே. நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே இந்த சாமியினுடைய அருளோடு 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம அண்ணன் தம்பியா ஒத்துமையா நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அடினே அடினே அடி. எஸ் சின்ன குளையாணி எஸ் காளிமுத்து ராலி சர்வீஸ் சார்பாக நன்றிண்ணே நன்றி நன்றி. அக்கா வாங்க. என்னையா இது ஆச்சரியம் அதிசயம் ஆனால் உண்மை என்ன நடக்குது? வேணு இதுக்குள்ள வரையில ஒரு சனத்தை காணா. ஒரு சனத்தை காணமா? இப்ப எங்க இருந்து இம்புடுக்கு இல்ல வந்தப்ப ஒருத்தரையும் காணாமே. இப்ப எங்க இருந்து இவ்வளவு கூட்டம்? இந்த கூட்டம் யாருக்காக? இந்த கூட்டம் யாருக்காக? எம்கேஆர் மருதமணிக்காக. இந்த கூட்டம் யாருக்காக? எம்கேஆர் மருதமணி கொடூரமா. ஆய் விட்டு உட்கார்ற பெட்டிக்காரா. ஏன் நொறுக்கி விட நொறுக்கி. எங்க அண்ணனை சொன்னா உங்களுக்கும் கோவருது. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு அன்பு எனது அன்பு எனது என்ன ஐயா நடக்குது இங்க? உன்னை யாரா கட்டி மேல அப்படியே ஒரு தாலியை கட்டிட்டு போக வேண்டியதானே? மச்சான் என்ன மச்சான் கட்டி மேல வச்சிட்டிய? அக்கா இங்கே எனது அன்பு அக்கா அவர்களுக்கு திருச்சி எக்ஸ்பிரஸ் வாயு மூட்டெல்லாம் கோலருதியா? மாலை போடுறவங்க என்னப்பா அன்பு சகோதரியா உனக்கு? அன்பு அவருக்கு அன்பு சகோதரியா இல்ல அன்பு ஒப்பாட்டியோ தெரியல. தெரியல. மாலையை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? குறு குறுன்னு என்ன ஒரு பார்வை? அது என்னத்தை பார்த்தாரா ஒன்னும் தெரியற மாதிரி இல்லையே. ஏக்கா நானும் தான் பார்க்குறேன் ரொம்ப நாளா, எனக்கும் ஒன்றுமே தெரியல. எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து அதிகாலையில் தாலி அனுபவிப்பேன். அதிகாலையில் தாலியை கட்டுறேன் இருக்காப்ல. நாளைக்கு ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். எல்லாம் கூட்டமா வாங்க. போட்ட ஸ்டைல பாரு. அவர் பேர் என்னப்பா? குடும்பத்தில் நீ குளுக்கோஸ் உண்டாவது. இந்த பாலாஜி மாமா. ஆமா கப்ளிக்கு ஓட்ஸ். ஏயா அவங்க டைலாக்லாம் என்ன பேச விடுறீங்க? நீங்க பேசுங்க. அப்படிங்கலாம் வந்ததுமே போட்டமா எடுத்தமா கழுவுனமா இல்ல வேர்வை வந்தா இடியாப்போ நீங்க நான் தூக்கி போட்டு ஆச்சிட்டு போயிருவேன். ஆமா பக்கமேலம் அனைவருக்கும் நல்லா நக்கும். மைக் செட்டுக்கு ட்ரிபிள் வணக்கம். உண்மையாலுமே ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் தினமும் ஒரு மைக் செட்டை சந்திக்கிறோம். எங்களை கொலையாக கொள்றாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அப்படி செய்யாமல் ரொம்ப அழகாக பெருமையாக தானே பேசுகிற. சிரிச்சா என்ன? ஏன் நீங்கள் சிரிக்க மாட்டீங்களா? நீங்கள் தானே அதை நோன்றவரு. என்னது திருவுரவரியா? அப்படி சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் தமிழ் பேச தெரியாது. குச்சு குச்சு ஹோத்தா ஹே குச்சு குச்சு கோத்தா ஹே. போலாமா? போலாமே. பட் கேட்டு பரிகன பத்தி சொல்லுமா? கேட்டு பரிகன பத்தி சொல்லுமா?
பாட்டுக்கு ஊருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. எல்லா பெட்டிக்காரும் இப்படி பாட மாட்டாங்க. நாடு முன்னேற தான் பாடுவாங்க. நாடு முன்னேறினா நமக்கு என்ன, முன்னேறட்டி நமக்கு என்ன. நாடகக்காரங்களுக்கு நமக்கு என்ன முன்னேறணும்? நாடகம் முன்னேற பாடுபடு, நாடகம் முன்னேற பாடுபடு. Yaka, 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 yaka. Setta, setta, waka, setta, waka. Yaka, yaka, setta, setta, waka. Yaka. நான் என்னக்கா பண்ணேன்? எப்படி இப்பதானே உன்னை பெருமையா பேசினேன். ஆமா, யூடியூப்ல வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பெட்டிக்காரங்களையும் இது பண்ணிட்டு உன்னை பெருமையா பேசணும் இல்லையா? ஆமா. நாளைக்கு அத்தனை பெட்டிக்காரங்க என்னை பூரி பண்ணுவா? இல்ல, உன்னை பெருமையா பேசணும் இல்லையா? ஆமா. நீ என்ன பண்ற? இவ்வளவு கூட்டத்துல பாலாஜி வேற தாலி கட்டுறேன் இருக்காப்ல. காலையில ஐயோவா நீ என்ன சொன்ன? நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லங்கற. நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்லன்னு. வஞ்சம் வஞ்சம். எப்பா கனி, இதெல்லாம் சத்த சென்சார் கட் பண்ணு. சரியா? என்ன பெருமையா பேசுறது மட்டும் சேனல்ல போடுற, இருமையா பேசலாம் அவன் தலையில தூக்கி போடுற. கனி லேசா குனி. இனிமே குனிஞ்சா என்ன, குனியாட்டி என்ன? மச்சிக்கப்பா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. போறா ஆத்தி மைக்கு என்ன ஆட்டம் ஆடுது பாருடா. ஐயோ இது மைக்கா? ஆமாக்கா. நான் ரெண்டு பக்கம் தூண் இருக்கு பொளந்துக்கிட்டு ஆடலாம்னு பார்த்தேன். ஐயோ பொளந்து எனக்கு கீழே விழுந்துருவியக்கா. வைக்கிறன்னு சொன்னீங்களே வைக்காமலே. என்னத்தே அட என்னத்தே அட என்னத்தே அட என்னத்தே. நானும் விடணும் தான் பாக்குறேன், முடியல. அக்காவை தூக்கி போட்டு மேடையில விடு, புல்ல புல்லு புல்லுன்னு போறக்குண்டா. இல்லக்கா, கையை எடுத்து விடணும் தான் பார்த்தேன். யாரலனே இவன் பழக்க வழக்கம் சரியில்லையே. மிருதங்கார கூட சேர்ந்து கெட்டு போயிட்டானே. நீங்க எல்லாம் சேர்ந்து தாளக்காரையும் எடுத்து விட்டீங்க. தட் இஸ் மை பெட்டர் ஆப். அவன் ராதாகிருஷ்ணன் வந்து நம்ம தாளக்காரை வந்து பெருமைப்படுத்தணும்னு தாளம் போட்டு காமிக்க சொல்றாப்புல. மாங்கான்னு ஒரு பாட்டு வரப்புல சைடுல என்னைய காமிக்கிறாப்புல. தொலைச்சு புடுவேன் தொலைச்சி. நீலகண்டனே தாளம் காணா போயிரும். எதுல விட்ட வாய் உங்க கூட நாடத்துக்கே வரக்கூடாது. பழக்க தோசை ஒரு விட்டு ஒரு வந்து காலையில் பண்ணாதீங்க. என்னையா இவ்வளவு நேரம் கம்முன்னு இருந்துட்டு இப்போ ஓப்போட சொல்றீங்க? அக்கா இந்த டான்ஸ் எல்லாம் வாழையோ எப்படி சொல்றது? கை கொடுக்க வாக்கா. அதாவது மிஸ்டர் பெட்டி மணிகண்டன் அவர்களே, அக்கா நான் எல்லா மேடையிலும் எல்லாத்தையுமே செய்ய மாட்டேன். ஆமாக்கா, இதே மாதிரி டெய்லி செய்யுங்க. எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தான் செய்வேன். இல்லக்கா, இந்த டான்ஸ் நானும் எத்தனையோ சினிமா நடிக்கிற பாத்திருக்கேன். நல்லா இருக்கா? இப்படி ஒரு டான்ஸ் நான் திரும்ப அதே மாதிரியே செய்யவா? திருப்பி ஏறிக்கையா 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 ரிச்சாவுல.
அருளண்ணே பார்க்க மாட்டேங்கிறாரு, குனிஞ்சிட்டு வாசிக்கிறாப்ல. நீலகண்டண்ணே திரும்பிட்டாப்ல. நீயும் தம்பி பெட்டியை பாக்குற. செல்வம் எனக்கு அண்ணன் தானே, நீ மட்டும் வச்சிருக்கிற பொம்பளை மட்டும் பாக்குற மாதிரி முகரைங்களை பாரு, முகரைய பழக்க வழக்கம் சரியில்லையே. அக்கா இந்த மேட்டர் தெரியாத. என்னாச்சு? மச்சான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிட்டு நடக்கவே இல்லையா? என் உலகத்துல எதை வேணாலும் தாங்கிக்கலாம், முதலிரவு நடக்கலன்னா அது உண்மையிலுமே அந்த ஆளு பாவப்பட்ட ஜென்மையா. சரி கவலைப்படாதீங்க, உங்களுடைய முதலிரவு என்னோட நல்லபடியா நடக்கும். சரியா? அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இன்னைக்கு என்னோட சுருக்கலான் இருக்கேன். சுருக்குங்க. ஏன்னா எப்பவுமே சுருக்குனா நல்லா இருக்காதரா, சுருக்கிறாத. உனக்கே உள்ளது. அருளண்ணே எதை சொல்றீங்க? தொழில சொல்றேன். சரி சரி. இல்ல அக்கா உங்க மனசு ரொம்ப சுருக்கிறாதே அக்கா. சுருங்க மாட்டேங்கிற அச்சவனேன்னு இருடா. ஆமா, முதல்ல யாருக்காக சுருங்குதோ இல்லையோ அடுத்த சீசனுக்கு இந்த ராதாகிருஷ்ணனுக்காகவே நான் சுருங்கணும்னு நினைக்கிறேன். அப்பா அவனை மேடையில என்னன்னா பேசுறான், சிமெண்ட் மூட்டை டெல்லி எரும மாடு. என்ன உனக்கு அங்கன முடி முளைச்சிருக்கு? என்னது? ஐயா அங்க முடி முளைக்கலனே, ரெட்டை ஜடையை தூக்கி முன்னாடி போட்டிருக்கேன். அழகுக்கு போட்டிருக்கியோ? நீ பேசவே வேணாம், நீ வாசிப்பா. ஏப்பா இந்த எம்கேஆருக்கு ரசிகர் கூட்டம் இருக்கீங்களா? இந்த மருதமணிக்கு ரசிகர் கூட்டம் இருக்கீங்களா? எந்திரிச்சு போயிருங்க, எந்திரிச்சு போயிருங்கன்ட்டேன், போங்கன்ட்டேன். ஏண்டா மானங்கிட்ட பயல, மத்த ஒண்ணும் இல்லாத டான்ஸ் வரையில 2 பையலும் போட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சி உருறாங்க அப்படியே. மானங்கிட்ட பேப்பு என்னது? எம்கேஆர் பெரிய ஆளு, மருதமணி பெரிய என்ன என்ன சவுண்ட் கொடுக்குறீங்க? அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? அப்படித்தான் பேசுவேன். எனக்கு சட்டம் போடாதீங்க, மத்த டான்ஸ் வரையில சட்டம் போடு. ராதாகிருஷ்ணனையும் மருதமணி புளிஞ்சு விடுவேன் அப்படியே. எனக்கு சட்டம் போடக்கூடாது. நல்ல ஆம்பளை, என்ட மானங்கட்ட பயல, என்ட மாமாக்கார பயல, என்ட மண்ணு தின்னி பயல, என்ட பீ தின்னி பயல, என் கூட்டி கொடுத்த பயல. என்ன ஏய் வா, அத்தனை பேர் மேடைக்கு வா வா. நான் பயப்படவே மாட்டேன். நீதி செத்து போச்சா? கத்துங்கள். போட்டுக்கிட்டு ஒண்ணுமே இல்ல அந்த புள்ளைங்களே. நீ கிளி மாதிரி இருக்க, இடுப்பு துடுப்பு மாதிரி இருக்கு, இஞ்சி இடுப்பழகி போட்டுவிடும் குஞ்ச நசுக்குற அழகின்னு. ஒண்ணு இல்லாத பிள்ளைங்களை போட்டுக்கிட்டு வர்ணிக்கிறான் மானகட்ட பையன். நிப்பாட்டுற பேச்ச. குஞ்ச நசுக்குனா குஞ்சு செத்து போயிடாதாக்கா? என்னைய மட்டும் போட்டுக்கிட்டு மேடையில என்ன பேச்சு பேசுற? ஒழுக்கமா தொழில் பண்ணு. இவன் தினமும் நாடகத்துக்கு கனி உன்னையும் தான் கேட்கணும். நல்ல மானகட்ட கேள்வி கேட்பேன் உன்னைய. ஏண்டா நரேனு, என்ன மானகட்ட பையல நரேனு. நரேன் சார் எம்கேஆருக்கு மேனேஜர், அவனதான் முதல்ல திட்டணும். வந்திருக்கான் பாரு, பெரிய தனுசு நினைப்பு இருக்கு. உரிச்சு உரிச்சு குடுக்குறா. இவங்க எதக்கா எதக்கா? அட செவ்வாழையாடா. இவங்க நாடகத்துக்கு வந்தாங்களா இல்ல பொம்பளைய தூக்கி போட்டு கற்பழிக்க வந்தாங்களா? உள்ள ஒரு ஆள் இந்த நோமாங்கமான எந்திரிச்சு போயிட்டே இருக்கணும். நின்று புட்டு கீழே வந்தா இப்ப ஓன் குஞ்ச நசுக்கி போடுவேன் கடுப்பானா. செவ்வாழைய உரிச்சு உரிச்சு யாருக்கு? எம்கேஆருக்கு மருதமணிக்கும். அடுத்து இவ்வளவு பாதாம், இவ்வளவு பிஸ்தா. இந்த பாதாம் பிஸ்தா செவ்வாழை எல்லாம் பண்றது எதுக்குன்னா, எதுக்கு? அப்பதான் நல்லா கட்டி பிடிச்சி நல்லா கட்டி பிடிச்சி உழுத்து நக்குவாங்க. என்னது ஆம்பளை? டேய் மருதமணி, டேய் எம்கேஆர், நடுவுல நான் நிக்கிறேன். 2 பக்கம் 2 பையில இன்னைக்கு நீங்க தொட்டுருங்கடா பாப்பா என்னைய. ஏய் நல்ல ஆம்பளை என் தொடைய திருப்ப 10 ஆம்பளை வேணும். இல்ல நீ ஒத்த ஆம்பளை என் ஒரு விரல் எனக்கு தொட்டுடா. அன்னைக்கு ஏக்கா தூக்கி போட்டு அறுத்து போடுவேன். அறுத்து ஏக்கா என்னடா நோக்கா? அப்பனா ஒரு அரை போடு, கா போடு, முக்கா போடலாம் இன்னைக்கு இல்லையா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எதுக்கு ஒரு டான்ஸ் மேடைக்கு வந்தா ஆடணும், பாடணும், மக்களை சிரிக்க வைக்கணும். வந்தது என் தொழில சுருக்கிட்டு எதுக்கு அந்த 2 நக்கி இதுல போட்டுக்கிட்டு இவ்வளவு இடியாப்பம், கப்ளிங்கு, ஓட்ஸ், ஆட மானங்கட்ட பூ செவரொட்டி அப்படினால நல்ல ஆம்பளை எம்கேஆர் டே, மருதமணி டே, 2 பயலும் இன்னைக்கு என்ன கூட ஒண்ணு ஆடி செய்யுங்கடா. இல்லன்னா மண்டி போட்டு செய்யுங்கடா. என் கூட பேசி செய்யுங்கடா. இல்ல அருளனே என் கூட பாடி ஜெயிக்க சொல்லு. எப்படி 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 ஜெயிக்கணும்? அப்ப என்ன பண்ணு? 2 பையலும் ஒருத்த இந்த கால்ல மண்டிடு, ஒருத்த இந்த கால்ல மண்டிடு. உங்க முன்ன அவங்க 2 பையலும் என் கால்ல விழ வைக்கல. என் பேரு திருச்சி விச்சி இல்ல. ஏக்கா
2 வெத்தையும் அப்படி மண்டி போட வச்சு என்ன பண்ணுவீங்க? விழுந்துக்கிட்டு நக்குவாங்க. ஏன்டா உட்கார்றாங்க? ஆளுங்களை பாரு, இவங்களாம் ஒரு ஆளு. மற்ற டான்ஸை என்ன பாடுபடுத்துறாங்க பாக்குறீங்க சேனல்ல. நீ அதை வேற ஜூம் பண்ணி போடுற. முதல்ல ஒன்னே நசுக்கணும்டா டே. ஐயா கனியண்ணே, பிள்ளைங்களை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, தொடைய பிடிக்கிறது, இதை பிடிக்கிறது போட்டுக்கிட்டு பொண்டாட்டியை பிணையிற மாதிரி பிணையிறாங்க. அதை ஜூம் பண்ணி போட்டு நீ பேர் வாங்குற. வாடா இன்னைக்கு, வாடா 2 பையனும் மேல கையை வச்சுக்கடா இன்னைக்கு. உங்க அப்பம் புத்ரு கொடூரமா ராத்திரி நேரத்து பூஜையில் அக்கா ஒண்ணுமே நடக்கலையக்கா. என்னாச்சு? வெறும் பாட்டு தானே பாடுனே, என்னாச்சு? ஐயோ, எனக்கு இந்த பாட்டு பாடுவோம் எனக்கு நினைப்புண்டாயிருச்சு. எனக்கு என் பொண்டாட்டி நினைப்பு வந்துருச்சுக்கா. 2 பேரும் போய் அப்படி செஞ்சுட்டு குளிச்சுட்டு வருவோம். ஐயா என்னக்கா? ராத்திரி ஓயே சிவராத்திரி
அப்படி இருக்குன்னு வந்தது சுறுசுறுப்பு கிளுகிழுப்பு கொடுத்தோம். இப்ப வந்திருக்கிற தம்பி எம்கேஆர் வெளியில வாடாடே. அப்படி கூப்பிட்டா எங்க அண்ணன் வராது. வேணா ஊருக்காரங்களை ஒரு தாம்பாளத்தை